ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்ட்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்ட்குள்ள போகலாம். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி அப்படியே வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தேன் நம்மகிட்டே காங்கில் ரூம்குள்ளே இந்த மாதிரிட்டே காணாமல் போன மோமோட பார்த்துட்டு ஜொங்குக்கு செம ஷாக் ஆகி எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். நம்மகிட்டே வந்து ஜொங்கு கூட ரூமில் பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு மிரர் டோர் இருக்கும், நல்ல பெரிய சைஸ் டோர் தான். அந்த டோர்கிட்ட இருந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு, டோரில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. என்கிட்டயா உனக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், நீ என்ன டோரில் போய் பெயிண்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சும்மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஏதோ ரெண்டு குட்டியாக ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி மட்டும் இப்போதைக்கு வரைதாரு. சின்னதாக ஒரு குட்டி ஒரு ஆர்ட் அந்த இதை மட்டும் லைட்டாக வரைஞ்சி விட்டுட்டு நேராக மறுபடியும் வந்து அங்கே அந்த தரையில் உட்காந்துருந்தபடி மறுபடியும் ட்ராயிங் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் வந்து சைல்டிஷை தானே ப்ளே பண்ணி விளாட்றான், மிரர் தானே போனால் வெயிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேட்டை ரொம்ப ஃப்ரீயாகவே அந்த மூமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஃப்ளோரில் பட்டபடி அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு பெட்டில் உட்காந்தபடியும் அந்த மீட்டிங்க்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நைட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் ஜங்குக்கோட பெட்லேருந்து நம்ம ஸ்லீப் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஐஸ் ரப் பண்ணபடி எழுந்து உட்காருதாரு. எழுந்து உட்காந்தா பக்கத்தில் ஜங்குக்கு இல்லாத மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை ரப் பண்ணபடியே கரெக்டாக நம்மகிட்ட வந்து என்ன செய்வார்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் மார்க் வந்து டேக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஆமாம் பன்னி எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். உங்கள் பன்னி தானே அவர் ஒர்க் அவுட் பண்ண போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒர்க் அவுட் பண்ணியா, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பிளேஸில் ஒரு ரூமில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த ரூம்கிட்ட கொண்டு வந்துட்டு விடுறாரு. இந்த மாதிரி விட்டேன் நம்ம ஜங்குக்கு வந்து குட்டியாக ஒரு சாக்ஸ் மட்டும் வேர் பண்ணபடி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ திங்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறான் பன்னி அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட கேட்கவும் இதான் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓஹோ அப்படிங்கிற மாதிரி நான் மிரருக்கு இந்த சைடே நின்னபடி நம்மகிட்ட முழுக்க நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு சாக்ஸ் மட்டும் வேர் பண்ணியிருக்காருல அதை பார்த்துட்டு நேரம் என்ன செய்வார்னா அவரோட ரூமுக்கு போயிடுவார். என்ன இவர் பாஸை கேட்ட வேகத்துக்கு உள்ளே போவாருன்னு பார்த்தா என்ன வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே அங்கேருந்து போனால் இப்போ நம்மகிட்ட தான் போய் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு எப்படி குட்டியாக ஒரு சாக்ஸ் மட்டும் வேர் பண்ணிட்டாரு. அதை தேடுறாரு, அவருக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி தேடுனா அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு. என்ன இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கபோர்டை போய் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கோட கபோர்டில் இருக்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுறாரு. ஜங்குக்கு மாஃபியா ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு, கோட்டு, ஷூட்டு, அந்த லாங் கோட்டு, சாக்ஸு, ஷூ கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே தூக்கி வீசுறாரு. கபோர்டுக்கு வெளியே வந்து அவ்வளவும் பறந்து விழுது. இந்த கபோர்டில் எதுவுமே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கபோர்டை வேறு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே தேடி பார்க்குறாரு. அதுலேயுமே நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு ஷார்ட்டாக இருக்கிற ஒரு சாக்ஸு இல்லை. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாக்கி ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க மாதிரி பன்னி வேர் பண்ணியிருக்க மாதிரி ட்ரெஸ் இல்லையேங்கிற மாதிரியும் அங்கிட்ட இங்கிட்ட தேடினா கடைசியில் அதில் வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணதுக்கு ட்ரெஸ்ஸஸ் அந்த ரேக்கரில் அடியில் இருக்கும். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த இருக்க இந்த குட்டியாக இருக்கிற சாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க மாதிரி அதை எடுத்து அப்படியே வேர் பண்ணிக்கிறாரு. வேர் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாருல அதை பார்த்துருக்காருல, அப்போ அவரும் பண்ணணுமா, அதுக்காக நம்மகிட்ட ஜங்குக்கோட ரூமை விட்டு அப்படி சாக்ஸோட வெளியே வருவாரா. இந்த மூமெண்ட்டை மார்க்கை பார்த்து செம ஷாக் ஆகி என்ன இந்த மாதிரி வந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இது என்ன இவ்வளோ லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேற அதை அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்மகிட்ட நடக்கிறாரு. ஐயோ இந்த லுக்கில் பார்த்தாருன்னா பாஸ் நம்மளே இட்டுட்டு வரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வேண்டாம். நம்மகிட்ட அப்பெல்லாம் இல்லை, நேராக அந்த ஜங்குக்கு இருக்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவார். ஆனால் இந்த லுக்கில் குட்டியாக ஒரு சாக்ஸ் மட்டும் வேர் பண்ணபடி வந்திருப்பார்ல, அந்த மூமெண்ட் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. மேடு, பாடி கார்ட்ஸு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட அதை எதையுமே பெருசாக கண்டுக்காமல் கரெக்டாக ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வேகமாக ஜங்குக்கு ஒரு ரூம்குள்ளே இருக்கார்ல அந்த ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரட்ட நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்ப்பாரா யாருங்கிற மாதிரி இப்படி பார்த்தாட்டே ஒன்றுக்கு லுக்கை பார்த்து செம ஷாக் ஆகி
ஈட்டையாங் இது என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக டேக்கிட்ட வந்துட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டவல் வச்சுருப்பார்ல, அதை எடுத்து டேயோட பாடி அப்படியே கவர் பண்ணுவாரா. இப்படி கவர் பண்ணால் அந்த டவலை தூக்கி நம்ம டே தூக்கி வீசுறாரு. என்ன பண்ணுற? நானும் ஒர்க் அவுட் பண்ண வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஷாக் ஆனா, நம்ம மார்க்கு தான் போச்சு கண்டிப்பாக நம்மளை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறத நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. மார்க் எதையோ சொல்லியிருக்கான், அவங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டே? இதோட தான் அப்போ மேலே ரூம்லேருந்து கீழே வந்தியா அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா, ஆமாம் இப்படி தான் வந்தேன், பார்த்தியா அவனோட சாக்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட ஹிப்பு பிடிச்சி கிள்றாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு டே ஷாக்காக நோட் பண்ணா நம்ம டேடா ஐயோ என்னம்மா இருக்குது தெரியுமா, இதுதான் 6 பேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட சும்மா இல்லாமல் நேராக ஜங்குக்கிட்டே ரொம்ப க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட பாடியை டச் பண்ணி பார்க்குறாரு. டச் பண்ணி பார்த்து ரப் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆப்ஸை பிடிச்சி பார்க்குறாரு, ஆப்ஸை கிள்ளி பார்க்குறாரு, கடிச்சு கூட பார்க்குறாரு. இந்த மாதிரி கடிக்கிற மூமெண்ட்டை நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு போச்சு சாக்லேட்டுன்னு நினச்சி நம்ம பாஸ் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் அப்படியே அந்த ரூமை விட்டு போயிடுவோங்கிற மாதிரி வேகமாக அந்த ரூம் டோர்கிட்ட இருந்து அந்த ரூம் டோரை விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனா ஆப்ஸையும் இந்த கடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே நோட் பண்ணோம். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குடே, அதான் ஸ்டோனான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டோனை தான் கொண்டு வந்து ஹேண்ட்ஸில் வச்சுருக்காவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். அங்கிட்ட இங்கிட்ட நம்ம ஜங்குக்கு சுற்றி ரவுண்ட் அடித்து ஜங்குக்கோட பாடியை முழுக்க நோட் பண்ணிவிட்டு ஆப்ஸ் எல்லாம் கடிக்கிற வரைக்கும் கடித்து முடிச்சுட்டு நேராக ஜங்குக்கு முன்னே வந்து நிற்கிறாரு. பன்னி ஃபேஸ் தான் பன்னி மாதிரி இருக்குது, பட் உன்னோட பாடி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே என்ன செய்கிறாருங்கிறது கூட தெரியாமல் ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ஜங்குக்கு ஒரு பக்கமாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சு போயிடு. இதுதான் 6 பேக்கா, ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பாடியை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட செஸ்ஸு 6 பேக்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி அப்படியே ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இது வந்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹைஃபான ஃபீலிங்ஸை கொடுக்குது. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் ஆன் ஆக்குறாரு. இல்லை டைம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன எனக்கு இந்த மாதிரி இல்லைல்ல, உன்கிட்ட இருக்குல்ல, நான் டச் பண்ணி பார்த்தா இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. டயாங் நீ தான் நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்குங்கிறதே தெரியாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அம்மா ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அடம் முடிச்சிட்டு இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி ஆனால் நீ அங்கங்கே ஹேண்ட்ஸை வச்சு கிள்ளக்கூடாது, ரப் பண்ணக்கூடாது, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லலாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஃப்ரீ பண்ணிவிட்டோம். ஆனால் ஓகே தான் மவுத்து சொல்லிச்சு, ஹேண்ட்ஸை சொல்லவே இல்லை. நம்ம ஜங்குக்கோட பாடியில் தான் ரப் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு எவ்வளவோ அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. பட் அவரோட கண்ட்ரோலில் இப்போ இல்லை. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறதுல ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மொத்த கண்ட்ரோலுமே நம்ம ஜங்குக்கு இப்போ எழுந்து அப்படி நோட் பண்ணால் டேயுமே கூட்டியாக ஒரு சாக்ஸோட தானே வந்து நிற்பார். இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக்கோட பாடியில் ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட சீக்ஸை ஒரு பக்கம் ஹேண்ட்ஸெல்லாம் கப் பண்ணபடி க்ளோஸாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தம் வந்து என்னங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு இப்படி க்ளோஸ் அழுத்த அடுத்த செகண்டு டேயோட லிப்பில் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. செம்மையாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் டேக்கு லிப்பு பெயின் ஆகி ஜங்குக்கோட செஸ்ஸில் பயங்கரமாக அடிக்கிறாரு. என்ன பண்ணுற விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்தா நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை. இன்னும் டைட்டாக 2 ஹேண்ட்ஸால் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சி
பயங்கரமாக ஒரு லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணால் நம்மகிட்டே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ லிப்பு வலிக்குது லிப்பு வலிக்குது லிப்பை நீ கடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. கடிச்சிட்டனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கே வராரு. ஒரு ஃபீலிங்கில் தன்னோட கண்ட்ரோல் இழந்துட்டு கிஸ் பண்ணிட்டோனுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டே சாரி டே வேணும்னே பண்ணல டே என்ன அறியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் டே போ நீ மோசமான பன்னியாக இருக்கிற இந்த பன்னிலாம் ரொம்ப மோசம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயமாக்கி இல்லை டே நான் ஒன்றும் அந்தளவுக்கு மோசம்லாம் கிடையாது டே நான் தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறா. இல்லை நான் ஒரு பன்னி வளர்த்தேன் அந்த பன்னி இப்படி தான் நான் கேரட்டை கொடுக்க சொல்லி என் கையை கடிச்சிடுச்சு அதே மாதிரி தான் நீயும் நான் உன் பாடியை டச் பண்ணிட்டேன்னு சொல்லி என் லிப்பை கடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அழுறாரா. அந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு ஐயோ இவனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ஹேக் பண்ணலான்ங்கிற மாதிரி வேண்டாம் இந்த பன்னி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பன்னி நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன் உன்னை எனக்கு பிடிக்கல என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக வெளியே போகிறா. அந்த மாதிரி போனோம் டேங் வந்து அந்த சாக்ஸோட தானே போகிறாரு அந்த மூமெண்ட்டுக்கு டவலை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே டேங் அப்படி போகாத நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே வராரு. இந்த மாதிரி இருந்தால் ஜங்கு கிஸ் பண்ணதை ஏதோ கடிச்சிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி வர சொல்ல ஆப்போசிட்டில் மார்க் வர்றாரு. என்ன பண்ணி மார்க் வர்றதை பட்டுட்டு ஹயா நான் இனி உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரெண்டாக போறியா அப்படிங்கிற மாதிரி மார்க் ரொம்ப ஷாக் ஆனா ஜங்குக்குமே கரெக்டாக பக்கத்தில் வந்துருந்தா அந்த பன்னி கூட நான் ஃபைட் பண்ணிட்டேன் இனி நீயும் நான் தான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை வேற ஹோல்ட் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோம் நம்ம ஜங்கு காண்டாகி அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. என்ன பண்ணுற பண்ணி விடு பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கத்துனா எப்படி நான் பக்கத்தில் இருக்க சொல்லி நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவரோட ரூம்குள்ளேயே தூக்கிட்டு போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொண்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம். என்ன பண்ணி மறுபடியும் கடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்குக்கு தான் முன்னாடி அப்படியே நீல்டன் போட்டபடி இல்லை சும்மா தான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அதுக்காக உன் பன்னி நீ ரிஜெக்ட் பண்ணுவியா பன்னி பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி பேசுவாரா. என் பன்னி பாவமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அம்மா உன்னோட பன்னி ரொம்ப ரொம்ப பாவம் தெரியுமா இந்த பன்னி ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை நம்ம மார்க்கு டோருக்கு வெளியே நின்று கேட்பாரு. என்ன ஏன் பாஸ் இன்னசென்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஷாக் ஆக்குது. இந்த பாஸை அப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுக்கு என் பாஸ் எவ்வளோ வேணாலும் போய் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி அங்கேருந்து போனோம். நீ ரொம்ப இன்னசென்டா நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபேஸை கப்பனபடி இனி இந்த பன்னி இந்த டீத்தை வச்சு என் லிப்பை கடிக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட லிப்பில் சாஃப்டாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா டக்குன்னு வந்து அந்த ஃபைட் பண்ண மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் சைல்டிஷாக விளாட ஆரம்பிச்சிருவார்ல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே பிராடர் ஸ்டிலை தூக்கினப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகணும்ல அப்படிங்கிற மாதிரி தூக்குவாரா. என்ன 2 பேரும் ஒரே இடத்துல எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியும் நான் தான் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கி வேகமாக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே நம்ம ரெஸ்ட் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படியே கோவமாக அவரை முறைச்சிக்கிறாரு. உனக்கு அறிவில்லை அவன் தான் சைல்டிஷாக ப்ளே பண்ணுறான்னு தெரியுதுல்ல உன்னோட கண்ட்ரோலை உன்னால் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணி வைக்க தெரியாதா அந்த மாதிரி அவன்கிட்ட ப்ளே பண்ணுவேன் நீ. இங்கே பாரு ஜங்குக் அவன் ஒரு பேபி மாதிரி அதுவும் என்னோட பேபி நம்ம பேபிக்கிட்ட அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கக்கூடாது. மாஃபியா மேன் வெளியே வரக்கூடாது ஓகேயா? மாஃபியா மேன் மற்ற பர்சன்ஸ்க்கு தான் மாஃபியா மேனாக இருக்கணும் பேபிக்கிட்ட இருக்கக்கூடாது. கிட்ட எப்போதுமே இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கொஞ்சம் வார்ன் பண்ணபடி திட்டிக்கிறாரு. இந்த மாதிரி திட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வரட்டே நோட் பண்ணாட்டே வந்து ரெடி ஆகிட்டு இன்றைக்கி காலேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. காலேஜுக்கு போகணுன்னா ஜிமினாவை தான் பார்க்கணும். ஜிமினாவை பார்த்தா அவர் கூட போயிடுவார். அப்புறம் நம்ம ஜங்குக்கு சிங்கிள் ஆயிடுவார்ல. அதனால நம்ம ஜங்குக்கு தான் ஜிமினாவை அங்கே தேடிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஜிமினா கிடைக்கலங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ரொம்ப சேடாகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி சேடாகட்ட நான் சீக்கிரமாகவே ஜிமினாவை கண்டுபிடிச்சி உன்கிட்ட கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு.
இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே கீழே வந்தால் நம்ம ஜங்குக் கூட பிஸ்னஸ் விஷயமா பேச பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், மாஃபியா பார்ட்னர்ஸ் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதில் ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஹாலில் இருக்கிற மூமெண்ட்டை நம்ம மார்க் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு. பிஸ்னஸ் டீல் விஷயமா பேச வந்திருக்காங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம மார்க்கும் நம்ம ஜங்குக்கும் பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி பேசிட்டு வந்தால் நம்ம ஜங்குகிட்ட சொல்லியிருப்பாங்களே, நீங்கள் ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா, அந்த டெண்டர் நமக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்டுப்பாங்களே. இவங்கெல்லாம் நம்ம ஜங்குக்கு கீழே ஒர்க் பார்க்குற மற்ற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதனால நம்ம ஜங்குக்கிட்ட வந்து இப்படி கேட்பாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதில் ஒரு பர்சன்ட் 4 மெம்பரில் ஒரு பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறான். இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எனக்கு 3 பார்ட்னர்ஸ் தானே, இவன் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணவும், அது என்னோடய கசின் தான், நான் தான் என்னோடய ஹெல்ப்புக்கு இங்கே கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். கசினாக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக என்னுடைய பார்ட்னர்ஸாக சீக்ரெட்டாக பண்ணுற ஒர்க்கெல்லாம் தேர்ட் பர்சன்ஸ் முன்னாடி பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க 4 மெம்பர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் வந்து உட்காந்துருந்து பேசிகிட்டு இருப்பாரு. இப்படி பேசிகிட்டு இருந்தால் அந்த பர்சன்ட் இந்த டீலை பற்றி ஜங்குக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கிறத சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி அதை லீ கிட்ட சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் வந்து லீ தான் இவனுங்க அனுப்பி வச்சுருப்பான். ஜங்குக்கு இந்த திருப்பு ப்ராஜெக்ட் என்ன பண்ணி வச்சுருக்கான், அவன் அந்த பிளேஸில் வின் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் அந்த பர்சன்ட்டை இங்கே அனுப்பி செஞ்சுருப்பான். இந்த பர்சன்ட்டை மிரட்டி அந்த பர்சன்ட்டை அங்கே வர வச்சுருப்பான் உன் கசின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸில் இருந்தே அந்த பர்சன்ட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்தபடி மொபைல் அந்த இதில் கேமரா ஆன் ஆகிட்டுருக்கு, ரோல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு என்ன பேசுகிறான்ங்கிறத முழுக்க லீக்கு மொபைல் மூலிமாவே சென்ட் பண்ணுறான். அதாவது வீடியோ கால் மாதிரி. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு பேசிக்கிட்டு இருக்கான். பட் அந்த மீட்டிங் ப்ராஜெக்டை பற்றி எதுவுமே பேசாமல் மற்றது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ நம்ம டேடா இந்த பன்னி ரொம்ப மோசம், வர வர இப்போ என்னை கண்டுக்கிறதே இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வான்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அப்படி நேராக கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்து இந்த மாதிரி 4 மெம்பர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போவாரா. இந்த மாதிரி கிச்சனுக்கு போனால் நம்ம கிச்சனுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் பக்கத்தில் இருக்க மார்க்கிட்ட பாஸ் எங்கே மாற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நேராக தேடி டேயை ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு 3 ரூம் கழிச்சு தானே மாஃபியா ஒர்க் பார்க்குற ரூம் இருக்குது, அங்கே மறுபடியும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மார்க் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணபடி வந்தால் கிச்சனுக்குள்ளே கரெக்டாக நம்ம மில்க் ஷேக் எடுக்க அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்தால் 2 பர்சன்ஸ், ஒரு பாடி கார்டும் ஒரு மேடும் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மள்ட்ட செம ஷாக் ஆக்கி என்ன பண்ணுறாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவாரா. இப்படி நோட் பண்ணால் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம மார்க் இதை பார்த்து ஷாக் ஆகி டக்குன்னு டேயோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிக்கிட்டாரு. என்ன பண்ணுறீங்க பாஸ் இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மார்க் ஹயாங் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் எப்படிடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாடி கார்டையும் மேடையை மட்டும் மறைக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக மறைச்சா இந்த மாதிரி மார்க் வந்து நிற்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் செம்ம ஷாக்கான நம்மகிட்ட டக்குன்னு மார்க் ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பார்ல, அந்த ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த 2 பர்சன்ஸை நோட் பண்ணால் அந்த மேடு வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஏதோ ஒர்க் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பாடி கார்டு வந்து திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பாடி கார்டு கிட்டேயே வந்துட்டு ஆமாம் 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஐயையோ இந்த பாஸ் இப்படிலாம் பேசுகிறாரு, இவர்கிட்டலாம் நம்ம பேசி சமாளிக்க முடியாது, பெசாட்டிக்கு ஜங்குக் பாஸ்ட்டை கோத்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஏதாவது உங்களுக்கு டவுட்டு வேணும்னா நீங்கள் பாஸ் பன்னிக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆமாம் பன்னிக்கிட்ட கேட்டால் பன்னி எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட போனால் ஜங்குக் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பார்ல, அதனால ஜங்குக்கை கோத்து விடுவாரா. ஆனால் நம்மகிட்ட என்ன பண்ணுவார்னா நேராக வேகமாக வந்து இத்தனை பர்சன்ஸ்கிட்ட நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ஜங்குக்கு ஒரு ஹேண்ட்ஸில் அப்படி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவர் மாஃபியா அந்த லுக்கில் அங்கே எல்லாருமே ட்ரிங்க் பண்ணபடி ஸ்மோக் பண்ணபடி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு ஹேண்ட்ஸில் ட்ரிங்க் கிளாஸ் வச்சுருக்காரு, ஒரு ஹேண்ட்ஸில்
ஸ்மோக் வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணபடியே அப்படியே ஃபைலில் நோட் பண்ணபடியே பேசிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மட்ட ஷாக் ஆக்கி அதை டக்குன்னு தட்டி விடுவாரா. அந்த மாதிரி தட்டி விட்டா அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் மார்க்குமே செம்ம ஷாக் ஆயிடுவார். என்ன போனோன்னு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. கிட்ட வந்து எப்படியாவது கார்டன் சைடு கூப்பிட்டு போயிடுவோம், மீட்டிங் இருந்ததே நான் மறந்துட்டேனேங்கிற மாதிரி சொல்லி நம்ம பக்கத்தில் வந்து கூப்பிட வேண்டாம். டக்குன்னு நம்ம ஜங்குக்கோட தைஸ்லேயே உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. டக்குன்னு தட்டி விட்டுட்டோம். அவ்வளோ வேகமாக வந்து டைஸில் உட்கார மொமெண்ட்டையும் நோட் பண்ணேன். நம்ம தான் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி அப்படியே ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு ஜங்குக்கோட செஸ் அப்படியே சுரண்டிக்கிட்டு பன்னி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, கிளியர் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் போச்சு எல்லாம் கேட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் வேகமாக வந்து பாஸ் வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டா அங்கே இருக்கிற 3 மெம்பர்ஸும் பார்த்து பாஸ்ன்னு கூப்பிட்றாம்ல மார்க்கு, அதை நோட் பண்ணி அவங்க ஷாக் ஆனால் இதை மொட்டுட்டையுமே அந்த வீடியோ காலில் தான் லீவ் பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஹயாங் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு பன்னி ப்ளீஸ் பண்ணி நான் உனக்கு டவுட்டு கேட்குறேன், எனக்கு கிளியர் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம மார்க்கை பார்த்து முறைக்கிறாரு. என்னத்தடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முறைச்சா பாஸ் சாரி பாஸ் வாங்க பாஸ் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கலாங்கிற மாதிரி வந்தா ஹயாங் அப்போ நீ சொல்லித்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எது அதை நான் சொல்லி தரணுமா, அதெல்லாம் என்னால் சொல்லித்தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கு தான் என்ன பண்ணன்னு தெரியலையேங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதனால தான் மார்க் இந்த மாதிரி டென்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி என்ன வேணும் இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் டக்குன்னு நம்ம ஜங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு போச்சு இன்றைக்கி நம்மளை உரிச்சு எடுக்க போகிறாரு பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு செம ஷாக் ஆனால் அங்கே இருக்கிற 4 மெம்பர்ஸும் டக்குன்னு எழுந்துப்பாங்க. அவங்க இருந்த சோஃபாவிலேருந்து எழுந்துப்பாங்க. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா நம்ம ஜங்குக்குமே செம ஷாக் ஆகி ஜங்குக்கை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தேன் பன்னி நான் தான் கேஸ் பண்ணிட்டேன்ல நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை பார்த்துட்டு ஜங்குக் டவுட் ஆகி நம்ம மார்க்கை பார்த்தா எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை பாஸ், என்னெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் திரும்பவும் நம்மகிட்டே வந்து மறுபடியும் லிப்பில் பிக்கிஸ் பண்ணுற மாதிரி பண்ண வராரா. அந்த மாதிரி பண்ண வேண்டும். டேயோட ஹெட்டை அப்படியே பிடிச்சி அவரோட செஸ்ஸில் சாய்ச்சி வச்சுக்கிறாரு. டேயோட ஹெட் பிடிச்சி செஸ்ஸோட வச்சு பிடிச்சிக்கிறாரு. நகர விடாத அளவுக்கு பிடிச்சிட்டு என்ன பண்ணுறட்டு என் பிரின்ஸ் என்ன பண்ணுது, என்னோடய பிரின்ஸ் இந்த பிளேஸில் என்ன ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான் பன்னி கிச்சனில் அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் பார்த்த மொமெண்ட்டை சொல்லுவாரா. இப்படி சொல்ல வந்தால் டக்குன்னு டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பிரின்ஸஸை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒர்க்காக பாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து டங்கு கூட தைஸ்லேருந்து இழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நம்ம மார்க் அப்படியே கார்டன் சைடாக கூப்பிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் கிச்சனில் என்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஷாக் ஆனோம். இப்போ அந்த 3 மெம்பர்ஸ் தான் ஜங்குக் கிட்ட ஒரு பர்சன் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களே. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் யார் அந்த பர்சன்ட், மார்க்கையே அவனை பாஸ்ன்னு கூப்பிடுறான், மேரேஜ் எதுவும் பண்ணிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் பண்ணிக்கணும், கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிப்பேன், எல்லாரையுமே மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுவேன், அப்புறம் அதுதான் என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் தான் தன்னோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பார்க்க அந்த பர்சனோட பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் பர்சன் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் அதில் சொல்லுவானா. அவனுக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் இந்த மாதிரி விழுந்தா அந்த பர்சன்ட் செம்ம ஷாக்கில் மற்ற 3 மெம்பர்ஸும் ஜங்குக்கு நோட் பண்ணால் ஏன் ஃபியான்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனோட பிஹேவியரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, உங்களை விட அவன் ஒன்றும் அந்தளவுக்கு கேடு கட்டவன் கிடையாது. ஒர்க்கா மட்டும் பாருங்க, அதர் பர்சன்ஸோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ராகாதீங்க என்ன. எல்லா பர்சன்ஸோட லைஃப்லேயும் ப்ளே பண்ணி விளையாடுற நீங்கள் ஏன் பேபியை வச்சு பேசுகிறீங்களா. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த மாதிரி பவுட் பண்ணி பேசிகிட்ருக்க அந்த பர்சனோட ஷார்ட்டை பிடிச்சி புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சுட்டு யோசிச்சு பேசணுண்டா. மை பிரின்ஸ், அவன் என்னோட பிரின்ஸ்,
ஏன் பிரின்ஸை ஏன் கிட்டே வச்சு பேசிகிட்டு இருக்கியா? ஆ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல அங்கேருந்து போங்க, என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா. இப்போ லீ இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பான்ல. அவன் அவளத்தையும் ஜாக்கு கிட்ட சொல்கிறான், இங்கே பார்த்தியா ஜாக், ஜங்குக் பக்கத்தில் நியூவாக ஒரு பர்சன், அவனை பார்க்க சொல்ல அவனோட பிஹேவியர் எல்லாம் பார்க்க சொல்ல ஒரு சைல்டு மாதிரியே தெரியுது. அத்தனை பர்சன்ட்ஸ் இருக்க சொல்ல ஜங்குக்கிட்ட க்ளோஸாக இருக்கான். அது மட்டும் இல்லை, ஜங்குக்கோட பிஹேவியர் என்னங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அந்த பர்சன்ட்கிட்ட ஜங்குக்கு எவ்வளோக்குள்ள சாஃப்டாக நடந்துக்கிறான் நீயே பாரேன். இந்த மாதிரி ஒரு ஜங்குக்கை ஜேகேயை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்சன்ட்கிட்ட இருக்கான்னா, அப்போ ஜங்குக்கை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இவன் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான்.